அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சாராஜியம். இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா, தை மாதம் 5ஆம் நாள் சிறப்பு தகவல் பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ராமானுஜர் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அந்த ராமானுஜருக்கு ரொம்ப பிடிச்ச மாதம் அப்படின்னா தை மாதத்தை தான் அவர் சொல்வாராம். ஏன்னா அந்த தை மாதத்தில் நிறைய அற்புதங்கள் அவருக்கு நடந்திருக்கு அவர் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி அவரோட வாழ்க்கை வரலாற்றில் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமானுஜர் 120 ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்திருக்காரு. வாழ்ந்து நமக்கு நிறைய நன்மைகள் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ அவர் இந்த பூவுலகை விட்டு செல்ல வேண்டிய காலம் வந்துருச்சு. காலம் வந்ததுல அதை அவர் அறிஞ்சிட்டு அவரோட சீடர்கிட்ட சொல்லியிருக்காரு. சொன்ன போது அதுல இருந்து ஒரு சீடர் உங்களுடைய உருவ சிலை அப்படியே ஸ்ரீபெரும்புதூர்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விண்ணப்பம் வச்சிருக்காங்க. இப்ப விண்ணப்பம் வச்ச உடனே அவர் சரின்னு ஒத்துக்கிட்டு ஒரு சிப்பியை வர வச்சு என்ன பண்ணிருக்காரு, அவருடைய உருவ சிலையை செஞ்சு அப்படியே அதே மாதிரி உருவ சிலையை செஞ்சு வர வச்சிருக்காரு. அந்த உருவ சிலையை பார்த்து அவரே அதை தழுவிட்டு என்ன பண்ணிருக்காரு, அந்த சிலைக்கு அவருடைய அனைத்து சக்திகளையும் கொடுத்து அந்த சிலையை தைப்பூசம் திருநாள்ல பிரதிஷ்டை செய்யும்படி அவர் சீடர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. அதன்படியே அந்த சிலை இவர் அப்ப ஸ்ரீரங்கத்தில் இருந்திருக்காரு. ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டு இவர் சொன்ன மாதிரி தைப்பூச திருநாள்ல ஸ்ரீபெரும்புதூர்ல அவரது சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுச்சு. பிரதிஷ்டை செஞ்சு அப்ப செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் அவரோட உடல் தளர்வு ஆயிருக்கு. சரி, நம்ம உடல் தளர்வாகுது, அங்க நம்ம தன் உருவ சிலையை பிரதிஷ்டை பண்றாங்க அப்படிங்கறத அதை அறிஞ்சிட்டு தன் சீடர்கிட்ட சொல்லியிருக்காரு. இன்றளவிலும் பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல அவருடைய உருவ சிலையை வச்சு பிரதிஷ்டை பண்ண நாளை பாத்தீங்கன்னா குரு புஷ்யம் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த தை மாத சிறப்பு தகவலுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.